இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் சார், ஒரு மனிதன் வந்து இந்த உலகத்தில் இறந்துட்டான் அப்படின்னு சொன்னால் எல்லா அமல்களும் அவனை விட்டு துண்டிச்சிரும், 3 அமல்களை தவிர அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒன்று நிலையான தர்மம், பயனுள்ள கல்வி, குழந்தை பெற்றோர்களுக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய சாலிகான குழந்தை அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, குர்ஆன் ஓதியும் இறந்தவங்களுக்கு நன்மை சேர்க்க முடியும்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அப்போ 4வது ஒன்றா நீங்கள் புதுசாக ஒன்று சேர்க்குறீங்களே, அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருந்தால் சேர்த்துருப்பாங்கல்ல, இதுக்கான என்ன விளக்கம் சார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு ஹதீஸ் இருக்கிறது, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் இறந்து விட்டால், இன் கத்தஅ அமலுஹு குல்லுஹு, அவனுடைய அமல் செயல்பாடு எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடும், நின்று விடும், இல்லா மின் ஸலாத், 3ஐ தவிர. ஒன்று ஸதகத்துன் ஜாரியா, நிலைத்திருக்கும் தர்மம். 2வது இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பயன் தருகின்ற கல்வி. 3வது வலதுன் சாலிஹுன் யது லஹு, அவருக்காக, இறந்து போனவருக்காக துவா செய்கின்ற, பிரார்த்தனை செய்கின்ற சாலிஹான குழந்தை, பிள்ளை அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை வச்சு தான் நீங்கள் கேள்வி வச்சிருக்கிறீங்க. இறந்து போனவங்களுக்கு சேரக்கூடியது இந்த 3 தானே, நிலையான தர்மம், பயன் தரும் கல்வி, சாலிஹான குழந்தை, செய்கிற துவா, இதான சேரும்ட்டு இருக்குது. அப்போ குர்ஆனும் ஓதுனா அதுவும் போய் சேருங்கிறீங்க. இப்போ ஹதீஸில் அப்படி இல்லையில, அப்படி இருந்தால் அதையும் மட்டும் சில சேர்த்துருக்கணும் அப்படின்ட்டு கேட்டிருக்கிறீங்க. சில பேர் இப்படி வாதத்தை வைக்க தான் செய்கிறாங்க. ஆனால் இந்த ஹதீஸு எதற்கு சொல்லப்பட்டது அப்படின்னு புரிஞ்சிருந்தால் அந்த கேள்வியே வராது. இந்த ஹதீஸில் இருப்பது என்ன, ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய வணக்கம் துண்டித்து விடும், இந்த 3ஐ தவிர. இப்போ நம்ம செஞ்சு அனுப்புகிறோமா, அது அவருடைய வணக்கம் அல்ல, நம்முடைய வணக்கம், 2க்கும். இப்போ அந்த ஹதீஸில் சொல்கிறது அவருடைய வணக்கம் தாங்க. இப்போ சதகத்துன் ஜாரியா, அது அவருடைய வணக்கம், போனாலும் அவர் செஞ்சதாக சதகத்துன் ஜாரி விட்டு போயிருக்கிறார்ல. உலகத்தில் பல பேருக்கு கல்வி ஞானத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறார்ல, அதோடைய பலன்லாம் அவர் போய் செஞ்சுட்டு இருக்கோம், அவர் செய்தது. அதே போல் குழந்தை அவர் ஈண்டெடுத்தது, அவருடைய வணக்கம் எல்லாம் நின்று போனாலும் இந்த வணக்கம் அவருடையதாக இருந்தாலும் கிடைத்து கொண்டே இருக்குங்கிறது தான். இந்த ஹதீஸுக்கும் நாம் ஈசால சவாபுக்காக செய்கிறோம்ல, அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. காரணம், ஈசால சவாபுக்காக நாம் செய்வதெல்லாம் நம்முடைய வணக்கங்கள், நாம் செய்து அவருக்கு அனுப்பி வைக்கிறோம். சரி, இந்த 3ல் ஜனாசா தொலை இருக்கவா செய்யுது இல்லை. அப்போ சலான்னு சொல்லிவிட்டாங்க, இந்த 3 தாண்டு ஜனாசா தொலை வேணாண்டு யாராவது சொல்லுவாங்களா? சரி, இப்படி கேட்கக்கூடியவர்கிட்ட நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். தர்மம் செஞ்சு அந்த நன்மையை சேர்த்து வைக்கலாமா? சேர்த்து வைக்கலாம். சாதாரண தர்மம், அந்த சதகம் ஜாரியாவில்லை, சாதாரண தர்மம் சேர்த்து வைக்கலாம். அது எப்படி, அந்த ஹதீஸில் சதகம் ஜாரியா தானே இருக்குது. சரி, ஹஜ்ஜு செஞ்சு அந்த நன்மையை சேர்த்து வைக்கலாமா? அது சேர்த்து வைக்கலாம். இந்த 3ல் ஹஜ்ஜு இல்லையங்க, 3ல் ஹஜ்ஜு இல்லை, ஆனால் ஹஜ்ஜை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க. சரி, அங்கே துவா வந்ததில்ல, அவருடைய குழந்தை செய்கிற பிரார்த்தனை அப்படி தானே இருக்குது. அப்போ நம்முடைய பிரார்த்தனை நாம் பிரார்த்தனை செய்ய முடியும். குர்ஆன் சொல்லிட்டானே, ரப்பனா கிஃபிர் லனா வலி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான், இறைவனே எங்களையும் மன்னிப்பாயாக, ஈமானோடு முன் சென்று விட்டார்களே எங்கள் சகோதரர்கள், அவர்களையும் மன்னிப்பாயாக அப்படி எதுவும் கேட்க சொல்லியிருக்கானே. அந்த ஹதீஸில் சாலியான குழந்தை, அவருடைய குழந்தை செய்கிற துவா தான். ஆனால் குர்ஆன் என்ன சொல்லுது, நீங்களும் துவா செய்யுங்கிறது. அப்போ நம்முடைய துவா அந்த ஹதீஸில் இல்லையே, அதனால் குழந்தையோட துவா மட்டும்தான் இருக்குது, நீங்களாம் துவா செஞ்சிடாதீங்க அப்படிங்களா? அப்போ நீங்களாம் துவா செய்யான்னு சொன்னாக்கா குர்ஆன் வசனத்துக்கு மாற்றமாகி போச்சே, நம்மளாம் துவா செய்யணும்னு தானே இருக்குது. அதனால் அந்த ஹதீஸு அவருடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் நின்று போய்விடும், இது 3 மட்டும் கிடைத்து கொண்டே இருக்கும். இப்போ நாம் செய்வது தர்மமாக இருந்தாலும், குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதாக இருந்தாலும், ஜனாசா தொழுகையை தொழுவதாக இருந்தாலும், பிரார்த்தனைகள் நாம் செய்வதாக இருந்தாலும், எல்லாம் நாம் செய்வது, இது நம்முடைய அமல், நம்முடைய வணக்கம் அங்கே போய் சேர்ந்து கொண்டு தான் இருக்கும். அந்த ஹதீஸிலே நம்முடைய வணக்கத்தை பற்றி சொல்லலை, இறந்து போனவருடைய வணக்கத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம்.